ஹலோ காய்ஸ், லாஸ்ட் எபிசோட்ல கங் தனக்கு தான் பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி உண்மையா சொல்லிருப்பாரு சன்னியாங் காப்பாத்தணுன்றதுக்காக. அப்புறம் அந்த வீடியோட எண்ட்ல கங் அப்படி எங்க தான் போனாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே இல்லை. அதனால சன்னியாங்கும் ரொம்பவே சோகமா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இன்னைக்கான எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்புறம் சன்னியாங்கும் டாக்டரை மீட் பண்ணி எதுக்காக என்கிட்ட சொல்லாம அந்த இன்டர்வியூ நீங்க ஓகே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருப்பாங்க. அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா கங் எங்க தான் போனாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டருக்கும் சம பெரிய ஷாக் தான் இது. ஆமா டாக்டர், அன்னைக்கு டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு கூட கங் தனியா தான் வந்திருப்பாரு உங்களை மீட் பண்றதுக்காக. அப்போ என்னதான் சொன்னீங்க? தங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நார்மல் தானே டாக்டர்னு கேட்கும்பொழுது அவங்களும் சமாளிக்கிற மாதிரி ஆமா சன்யாங்கவாங்களா. அப்புறம் சன்யாங்கே டாக்டர் என்கிட்ட ஏதோ நீங்க மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி என்னதான் நடந்துன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் கங் என்கிட்ட பிஹேவ் பண்றது கொஞ்சம் டிஃபரெண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்புறம் டாக்டர் எல்லா உண்மையே சொல்லிட்டாங்க தான் நினைக்கிறேன். அப்புறம் கங்கும் பல வாரத்துக்கு அப்புறமா ஒரு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரா. அங்க வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு செம பெரிய ஷாக்கு. என்னன்னு பார்த்தா கம்பெனியோட என்ட்ரன்ஸ்லயே அவரோட பிக்சர் தான் பெரிய பிளெக்ஸா வச்சிருப்பாங்க. அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு இல்லையா, அவருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் தான் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பார்த்ததும் கங்குக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. என்னடா எனக்கு பிளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாரும் என்ன வெறுப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பிளெக்ஸ் எனக்கா, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாவே ஸ்ட்ரெயிட்டா அவரு ஃபர்ஸ்ட் நியூஸ் ரூமுக்கு தான் போவாரு. அப்படியே அவர் உள்ள போய் பார்க்கும்பொழுது அங்கதான் சன்னியாங்க நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்களா. கங்க பார்த்தது ஒரு நிமிஷம் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ரியலைஸ் ஆயிட்டு அவங்க நியூஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் சன்னியாங்கும் நியூஸ் ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும் போல. அந்த டைம்ல கங்கு பாட்னர் ஸ்ட்ரெயிட்டா சன்னியாங்க கிட்ட போவாங்களா. கங்கும் சன்னியாங்க பார்த்து என்ன சன்னியாங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சன்னியாங்க பேசவே இல்லை. அவங்க தான் ரொம்ப காண்ல இருப்பாங்களே கங்கு மேல. அப்படி ஒரு பேசிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி சீஃப் வருவாரு. டே கங், சன்னியாங் மட்டும் நீங்க மிஸ் பண்ணலா, எல்லாருமே மிஸ் பண்ணணும் தான். ஏன்னா உன்ன மாதிரியான ஒரு லூசு பையனை எங்க தென்னாலும் கிடைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சீஃபும் ஹானும் எப்படியோ கங்க சமாளிச்சு அந்த இடத்த விட்டு கூட்டு போவாங்க. அப்புறம் சன்னியாங்க பார்த்து நீ அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாத, போக்கஸ் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூட்டு போடுவாங்க. அப்புறம் சன்னியாங்க நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கங்கும் எப்படியோ சன்னியாங்க கிட்ட போய் சாரி அப்படி இப்படின்னு சொல்லி சன்னியாங்க சமாளிச்சு 2 பேரும் சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்படி அவங்க சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்பொழுது அப்பதான் கங்கு சன்னியாங்கோட கையை நோட் பண்ணுவாரு. கங்கும் டக்குன்னு சன்னியாங்க பார்த்து சன்னியாங்கோட கைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்பொழுது சன்னியாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கும் கையை டச் பண்ணலான்னு போகும்போது சன்னியாங்க தட்டி விட்டுருவாங்க. அப்புறம் சன்னியாங்க கோவர்க்கர் தான் காட்டுவாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு இவரு தானே காரணம். அப்பதான் சீஃப் அவங்க வருவாரா. அவரு கோவர்க்கரை பார்த்து டேய் உன்னை நான் கேபின்ல பார்த்தேன், நீ அங்க இல்லையா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உன்னை வந்து கென்யாவுக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன்டா, அங்க செலக்ட் ஆயிருக்க நீ அப்படின்னு சொல்லுவாரா. அவருக்கு ஒரே ஷாக்கு. என்னது கென்யாவா சார், அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது டேய் இது நான் எடுத்த முடிவுலடா, கம்பெனி எடுத்த முடிவு, அங்கெல்லாம் காஃபி ரொம்ப நல்லா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாரு. அதாவது இன்டைரக்டா இவர் தான் எப்ப பார்த்தாலும் சன்னியாங்க காஃபி கொண்டு வா சொல்லுவார் இல்லையா, அதுக்காக தான். அப்போ கங்கு மேல இவருக்கு உண்மையாவே பாசம் இருக்கு போல. கோவர்க்கராலதானே இவ்வளவு பிரச்சனை, அதுக்காக தான் சீஃப் இவருக்கு வச்சாரு ஆப்பு. அப்புறம் கங்கு லிப்ட்ல போலான்னு பாக்கும்பொழுது அப்பதான் போரோட அம்மாவை பாப்பாங்களா. அவங்க கங்க பார்த்த உடனே டே கங் நீ திரும்ப வந்துட்டியா, கங் அப்படி எங்க தானே போய் தொலைஞ்ச, ஒரு போன் கால் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல, எவ்வளவு பண்ணாலும் ரிப்ளைவே பண்ண மாட்டேன், நீ போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல நீ பாட்டுன்னு பேசிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் எத்தனை பேர் திரும்ப கமெண்ட்ல கங் எங்க போனாரு, அவருக்கு நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், நீ சன்னியாங்காக இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுத்து எல்லாரும் முடியும் உண்மையா சொன்னதுக்காக உங்களுடைய கப்பிள்ஸ் தான் இங்க வைரலா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுனாலதான் நம்மளுடைய சேர்மன் நீ வரும்போதே பாத்துருப்பிய என்ட்ரன்ஸ்ல அவ்வளவு பெரிய பேனர் அவர் தான் ரெடி பண்ணி அங்க சொன்னாரு. அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு சரி எதுக்காகவும் நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க இறங்கிடுவாங்க. அப்புறம் சன்னியாங்க நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சம கோவமா கங்குடைய வீட்டுக்கு தான் வருவாங்களா. அவங்களும் வந்து கங்குடைய டோர் தட்டுவாங்களா. அப்ப கங்கு வெளியே வந்த உடனே அவங்க பாட்டுன்னு கங்குடைய ஷர்ட்டை பிடிச்சு ஒரு செவுத் பிளாக் பண்ணிட்டு கங் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் கங்க பார்த்து என்ன கங்க நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் தெரிய வந்துச்சுனாக்கா நான் உங்களை பிரேக்கப் பண்றீங்கன்னு நினைச்சீங்களா, இப்ப இதுவே ஒருவேளை எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்க இப்படிதான் என்ன விட்டு போவீங்களா கங், அப்ப இதுக்காக தான் நீங்க என்கிட்ட 3 வாரமா நான் பண்ண மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல, இந்த போன் கால் கூட நீங்க அட்டன் பண்ணவே இல்லை கங். எனக்கு அப்பெல்லாம் எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா கங், கல்யாணம் வந்துச்சுனாக்கா அது உங்களை மட்டும் தான் நான் பண்ணிப்பேன், உங்களை தவிர எனக்கு மேரேஜ்ன்றது என்னோட லைஃப்ல கிடையவே கிடையாது கங். இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட கங்கும் ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு நம்ம சன்னியா கூட டேட் பண்ணிட்டு அந்த மெமரிஸோட லைஃப் லாங் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசிஷன் தான் கங்கு இருந்திருப்பாரு. இப்படி சன்னியாவும் கங் நீங்க இல்ல அப்படின்னாக்கா உங்களை தவிர நான் வேற யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றத பார்த்தா கங்கு ரொம்பவே பயந்துருவாரு. இதுக்கப்புறம் நம்ம சன்னியாவோட ஃபீலிங்ஸோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேக்கப்னு சொல்றாங்க சன்னியாங்க பார்த்து. சன்னியாவும் கங் வாய முடுங்கன்னு சொல்லும் பொழுது திருப்பியும் கங் பிரேக்கப்னு சொல்லுவாரா. சன்னியாங்க ரொம்ப கடுப்பாடுவாங்க. ஆமாங்க கங் உங்களுக்கு பிரேக்கப் பண்ணதான் ரொம்ப ஈஸி இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது கங்கும் ஆமா எனக்கு ஈஸி தான், அதனால சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அப்புறம் சன்னியாங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. கங் இது ஒன்னும் இம்பாசிபிள் கிடையாது, இப்ப இருக்க மாடர்ன் மெடிசன்ல கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு கங், நம்ம ஹெல்த்தியா சாப்பிடலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், ஏதாவது ஒரு பாசிபிள் இருக்கும் கங், சோ இதுக்காகலாம் நம்ம வந்து பிரேக்கப் பண்ணக்கூடாது கங் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க. ஆனா கங் திருப்பியும் பிரேக்கப் தான் சொல்லிடுவாங்க. அப்புறம் சன்னியாங்க ரொம்ப கடுப்பாடுவாங்க. பிரேக்கப்பா அப்போ ஓகே கங் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நடந்து போயிடுவாங்களா. அப்புறம் கங்கு வீட்டுக்குள்ள போவாரு. அப்புறம் ரொம்ப கடுப்பாயிட்டு வெளியே வந்து பாக்கும்போது சன்னியாங்க அந்த இடத்த விட்டு போகவே இல்ல. கங்குடைய வீட்டு டேபிள் தான் கம்முன்னு உட்காந்து இருப்பாங்களா. அதை பார்த்ததும் கங்கு கிட்ட வந்து இன்னும் என்னோட வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல உன்னோட வீட்டு கிளம்பு சன்னியாங் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா சொல்வாரு. சன்னியாங்கும் என்னெல்லாம் போக முடியாது கங், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல படுத்துருவாங்க. அப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது தான் சன்னியாங் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும்.
இருக்கும். யாருன்னு பார்த்தா அது நம்ம ஷின் தான். நீங்க பார்த்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு வா சன்னியாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. கங்கும் ஷின்னை பார்த்து டே உங்க அக்காவை முதல்ல நிறைய குடிச்சிட்டு வந்து என்ன வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணாம இருக்க சொல்லுடா, என்னோட வீட்டு பக்கமே உங்க அக்கா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நடந்து போயிடுவாரு. அதை கேட்டதும் ஷின் சமக்கட போயிடுவான். டே நீ அங்கே நில் நான் வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து குதிக்க ட்ரை பண்ணுவானா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சன்னியான் தான் டே அங்க என்னடா பண்ற போது நீ அந்த இடத்துல இறங்கடா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. அப்புறம் அடுத்த சீன்ல பார்க்கும்பொழுது நம்ம செஃப் தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசி இருக்கும் பொழுது செஃப்பும் சொல்வாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரா. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னது உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா, சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன், உனக்கு எந்த பொண்ணுமே பிடிக்காதே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது ஆமா இதுவரை எனக்கு யாரையும் பிடிக்கவே இல்ல, ஆனா உலகத்துல எனக்குன்னு பிடிச்ச பொண்ணு அவ ஒருத்தி தான் அப்படின்ற மாதிரி பல டைலாக் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவளையும் நான் டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே அப்பதான் அவங்களும் வருவாங்களா. அப்படி அவங்க யாருன்னு பாக்கும்பொழுது அது நம்ம போராவுடைய ஸ்டெப் மாம் தான். இந்த விஷயம் எல்லாம் எப்ப நடந்ததுன்னு தெரியல, எப்படியோ 2 பேர்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் கங்காவோட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு உள்ள வரும்பொழுது அப்பதான் சன்னியாங் கங்காவோட டேபிள்ல ஒரு புது பிளாங்கெட், அயன் பாக்ஸ், ரைஸ் குக்கர் அந்த மாதிரி பல ஐட்டத்தெல்லாம் இறக்கி வச்சிருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்த கங்கும் நான் சொன்னதும் காதுல விழலையா சன்னியாங், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், அப்படி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரா. உடனே சன்னியாங்க ஆமாங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது இல்லையா, நான் ஆல்ரெடி உங்க வீட்டுல பாத்திருக்கேன் இந்த மாதிரி பொருள் எதுவுமே இல்ல, அப்ப நான் மேரேஜ் ஆயிட்டு வரும்பொழுது இந்த பொருள் எல்லாம் இருக்கணும் இல்லையா நம்ம வீட்டுல, அதுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் இதுதான் என்னுடைய வரதட்சணை கங், இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, என்கிட்ட வேற எதுவும் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் புதுசு நடச்சிடாதீங்க, எங்க அம்மா கல்யாணம் ஆகும்பொழுது இந்த விஷயத்தெல்லாம் வாங்கினாங்க, அதை அப்படியே கிளீன் பண்ணி இங்க பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் சன்னியாங்க இந்த விஷயத்துல சொல்லி முடிச்சுட்டு அவங்க பண்ணி கிளம்பிடுவாங்களா. கங்குக்கு தான் இப்ப இந்த பொருளை நம்ம உள்ள கொண்டு போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் கங்கும் அவங்க அண்ணனுடைய கல்லறைக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்க அண்ணன் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு போல. அதுக்குள்ள கங்கும் ட்ரிங்க்ஸ் பவுடர் எல்லாம் கொண்டு வந்து அவங்க அண்ணனுக்கு முன்னாடி வச்சுட்டு அங்கேயே படுத்து அவர் பட்டுன்னு தூங்கிடுவாரு. அப்பதான் ஏதாச்சும் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி ஜங்குவன் நின்னுட்டு இருப்பாரா. அப்புறம் என்ன 2 பேரும் சிட்டிங்க போட்டு அவங்க அண்ணனுக்கு வச்சு சித்தி இவங்க 2 பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குவன் கங்க பார்த்து ஆமாங்க கங் எனக்கு என்னமோ எனக்கு சன்னியாங்க விட உம்மலதான் அதிகமா அன்பு இருக்குன்னு நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு உடனே கங்கும் டே அப்ப நீ என்கிட்ட லவ் கன்ஃபர்ஸ் பண்றியடான்னு கேட்கும்போது ஜங்குவனும் சிரிச்சிடுவாரு. அப்புறம் 2 பேரும் ரொம்ப ஜாலியா எப்பயும் பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படி ஓல்டு ஃப்ரெண்ட்ஸா அவங்க இருந்தாங்க அதே மாதிரி ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சன்னியாங்க கங் கிட்ட எனக்கு தெரியாது கங் நீங்க என்ன பிரேக்கப் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசினா மட்டும்தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி எப்படியோ பேசி சன்னியாவோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்புறம் சன்னியாங்க இதுக்காக என்ன பிரேக்கப் பண்றீங்க, எனக்கு கரெக்டான ரீசன் வேணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்களா. ஸ்டார்டிங்ல நார்மலா தான் போயிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பேச ஆரம்பிச்சது கடைசியா சண்டே தான் போய் முடியும். நார்மலா அவங்க ஏன் பிரேக்கப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கங்க இருக்காரு அவரு சன்னியாங்க நீ ஏன் அன்னைக்கு இந்த நியூஸ்ல ஏன் இந்த மிஸ்டேக் பண்ண அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்களா. அப்புறம் நீ பண்ணதான் தப்பு நான் பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கங்கும் சன்னியாங்க கூட சண்டை போட்டு இருந்தவரு திடீர்னு சன்னியாங்க பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரா. சன்னியாங்கும் திரும்பி கங்க கிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன அப்புறம் அவங்க பழையபடி நார்மலான கப்பிள்ஸாவே மாறிடுவாங்க. ஆனா உண்மையாவே இந்த கப்பல பார்க்கும்போது எனக்கு ஒரு டயலாக் தானே ஞாபகம் வருது. அவங்களால பிரேக்கப்கான மரியாதையே போச்சுடான்ற மாதிரி பிரேக்கப்ன்றாங்க திடீர்னு சேர்ந்துடுறாங்க. ரீசனே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கங்கு சன்னியாங் குட்டி இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் வெளியே இருக்க டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்புறம் கங்கு சன்னியாங் எப்பயும் போல நார்மலா கொஞ்சம் கொள்ளாவே பேசிட்டு இருப்பாங்களா. அந்த டைம்ல தான் கங்குடைய அம்மாவும் அந்த சைட்ல வருவாங்க. அந்த டைம்ல தான் கங்கு சும்மா இல்லாம குட்டி மேலயும் சன்னியாங் மேலயும் கையை போட்டு 2 பேருக்கும் கிஸ் கொடுப்பாங்களா. அந்த சீனை பாத்துட்டு இருப்பாங்க பாருங்க உங்க அம்மா. கங்கு அதோட நிறுத்தாம சன்னியாங்க வேற எக்ஸ்ட்ரா கிஸ் எல்லாம் கொடுப்பாங்களா. அதை பார்த்ததும் உங்க அம்மா இது வரண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வருவாங்க. இப்படி கங்கோடைய அம்மா இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கங்க இன்னும் கவனிக்கவே இல்லை. அவங்களும் ரொம்ப கோவமா வந்து முன்னாடி நிற்கும் பொழுது அப்பதான் இவங்க 3 பேரும் பாப்பாங்களா. கங்கோடைய அம்மாவை பார்த்த உடனே சன்னியாங் டக்குன்னு எழுந்திருச்சு நிப்பாங்களா. அப்புறம் கங்கு ரிலீஸ் ஆகி அவரும் எழுந்திருச்சு நிப்பாரு. அவங்க வந்ததும் பேசலாம் இல்ல ஸ்டார்டிங்கே 2 அடியை போட்டுதான் பேசவே ஆரம்பிப்பாங்க. கங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜங்குவோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட என்னடா பண்ணிட்டு இருந்த, டேய் கங் உன்னுடைய மூளை என்ன மங்கி போச்சாடா, சன்னியாங் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜங்குவோட கேர்ள் ஃபிரெண்டா, அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அவன் கிட்ட இருந்து நீ எப்படா திருடலாம், டேய் கங் உன்னை இப்படி எல்லாம் வளர்த்த நீ இந்த வேலையை பாக்குறதுக்கு நீ தனியாவே இருந்திருக்கலாம்டா, டே நீ பண்ண வேலையில இதுக்கப்புறம் எப்படி நான் ஜங்குவோட உங்க அம்மா முகத்துல முடிக்க முடியும், இப்போ உனக்கு சந்தோஷமாடான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் சன்னியாங்கும் வந்து என்ன மன்னிச்சிருக்குமான்ற மாதிரி அவங்க வந்து தடுப்பாங்களா. அவங்களுடைய அம்மாவும் சன்னியாங் நீ என்கிட்ட பேசாத, நானும் உன் மேல ரொம்ப கோவமா தான் இருக்கேன், அன்னைக்கு நீ சமைச்சு கொடுக்கும்போது உண்மையாவே எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஆனா இப்படி 2 பசங்களுடைய மனசு கூட விளையாடிருக்கின்றது உனக்கு புரிய வருதா இல்லையா, இதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசிட்டு இருப்பாங்களா. அப்பதான் கங்கு டப்புன்னு கோவமா ஏஞ்சிருவாரு. அவங்க அம்மா பார்த்து அம்மா நான் சன்னியாங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா கண்டிப்பா இது நடக்கவே நடக்காதான்னு சொல்லுவாங்களா. உடனே கங்கு இல்லம்மா சன்னியாங் ஜங்கோட பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் என்னது பிரேக்கப் பண்ணிட்டாங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் இவங்க 3 பேர் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் கங்கு கொஞ்சம் கூட யோசிக்கல ஆமாமா அவ எங்க 2 பேருமே டேட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாரா. சன்னியாங் தான் கங்கு ஒரு நிமிஷம் வாயம் முடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கங்கு இரு சன்னியாங் ஆமா அவ எங்க 2 பேரும் டேட் பண்ணா அவனை விட என்னதான் நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னதான் சூஸ் பண்ணா நான் தான் வின் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. சன்னியாங்கும் கங்கோட உங்க அம்மா பார்த்து என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சாரி கேட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் இந்த விஷயம் கேட்ட கங்கோடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான் குறை. அவங்க சைலண்டா அந்த டேபிள் உட்காந்துருப்பாங்களா. அப்புறம் என்ன கங்கோடைய அம்மா உட்கார வச்சு ஆரம்பத்துல இருந்து நடந்த கதை ஃபுல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவும் அமைதியா ஆவாங்க. அப்ப எப்படியும் அவங்க அம்மா ஒத்துட்டாங்க தான் நினைக்கிறேன். அப்புறம் போராவோட ஸ்டெப்
மாம் தான் ஷெஃபை பார்த்து, ஆமா ஷெஃப், நம்ம ஏன் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம கொஞ்ச நாளைக்கு ஏன் டேட்டிங்ல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு அவரும் சிரிச்சுட்டே ஓகேன்ற மாதிரியான பதில் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் போரோட ஸ்டெப் மாமா உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது எல்லார்கிட்டயும், ஆமா நம்ம 3 பேர் ஏன் அப்படியே ஒன்னா இருந்துட கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்படி யாருக்கெல்லாம் அதை பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் கை தூக்குங்கன்னு சொல்லும் பொழுது போராவுடைய அம்மாவும் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு அவங்களும் கை தூக்கிடுவாங்க. அப்புறம் போராவை பார்த்து, போரா இதுல உனக்கு விருப்பமானு கேட்கும் பொழுது போராவும் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுதிச்சு போவாங்களா. ஆனா அப்படி நடந்து போகும்பொழுது சிரிப்பாங்க. அதை போராவோட 2 அம்மாவுமே பாத்துருவாங்க. ஏய் போரா இப்ப சிரிச்சா இல்ல, அப்ப அவளுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஷின்னு கங்கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்பானா. அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதிருப்பான் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுனதே கிடையாது, அதே போல சில தப்புகள் நான் பண்ணிருப்பேன், அதனால எல்லாத்தையும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருப்பானா. அப்புறம் கங்கும் அந்த லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு ஷின்ன பார்க்கும் பொழுது அவனும், இதை மட்டும் எங்க அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்பானா. அப்புறம் கங்கும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு மன்னிப்பு பத்தலையேன்னு கேட்கும் பொழுது அவன் வாயை திறந்து சாரி அப்படின்னு சொல்லுவான். கங்கும் இதை பார்த்தா மன்னிப்பு கேட்கற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பியும் கிட்ட வந்து சாரின்னு சொல்லுவானா. இதெல்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரியே இல்லடா அப்படின்னு கங் கேட்கும் பொழுது அதுக்கு உடனே ஷின்னும் பெண்ட் பண்ணி சாரின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. உடனே கங்கும், இதுக்கெல்லாம் சாரி கேட்கலாம் மேடம் மச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சன்யாங்கும் ஜங்வானை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாலுக்கு போயிருப்பாங்களா. அங்க போயிட்டு ஜங்வான் கிட்ட மேரேஜ் இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஜங்வானும் அதை ஹாப்பியா வாங்கி வச்சுட்டு சன்யாங் கிட்ட போயிட்டு ஹக் பண்ணுவாங்களா. ஹக் பண்ணிட்டு சன்யாங், நீ கங்க பத்திரமா பாத்துக்கணும், அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா உன் மேல நிறையவே பாசம் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சன்யாங்கும் ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளும் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த அந்த நாளும் வந்துருச்சு. இன்னைக்குதான் சன்யாங்கும் கங்குக்கும் கல்யாணம். அப்புறம் கங்கோட ஃபேமிலி சரி சன்யாங்கோட ஃபேமிலி சரி எல்லாருமே அங்க கேதர் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்பதான் கப்பிள்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி. இப்பதான் ஜங்வானும் வந்து மைக்ல கங்க கூப்பிட்டுவாரா. அதாவது ஜங்வான் வேற யாரும் இல்ல, கங்கோடைய மாப்பிள்ள தோழன் தான். அப்புறம் கங்கும் ஜங்வானை பார்த்து சிரிச்சுட்டு வந்து அவருடைய பிளேஸ்ல வந்து அவர் நிப்பாரா. அடுத்து சன்யாவோட நேமியை சொல்லும் பொழுது சன்யாங்க யாரு கூட்டிட்டு வரான்னு பார்த்தா அவனுடைய தம்பி தான். அவனும் அழகா அவங்க சன்யாங்க கூப்பிட்டு வந்து அப்புறம் கங்கு வந்து ஷின் கிட்ட நான் கைய வாங்கிக்கலாமான்ற மாதிரி பெர்மிஷன் கேட்பாங்களா. அது உடனே ஷின்னும், அதெல்லாம் நீ ஏமா கேட்கிற, வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சிக்னல் மட்டும் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அழகா கப்பிள்ஸ் வேற நடந்து போய் அவங்க பிளேஸ்ல போய் நிப்பாங்களா. அப்புறம் மைக்ல பேசுறது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய டாக்டர் தான். சொல்ல போனா இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் ஆகிறதுக்கு காரணமே இவங்க தானே. அப்புறம் அவங்களும் அடுத்த மேரேஜ் எப்படி நடக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி கங்கும் சன்யாங்கும் கூடவே பண்ணிட்டு வருவாங்களா. அப்புறம் அவங்க மேரேஜ் சுமூகமா முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கங்கும் சன்யாவோட கம்பெனில இருக்க மொத்த மெம்பர்ஸ் அங்க வந்துருவாங்க. உடனே கங்கு மைக்க வாங்கி சன்யாங்க பார்த்து பாட ஆரம்பிச்சிருவாரு. கங்கும் பாடி கூடவே டான்ஸ் ஆடும் பொழுது அவர் கூட ஜாயின் பண்ணிட்டு டாக்டர் நர்ஸ் அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். சன்யாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஷின் இருக்கானே டக்குன்னு ஒரு ஃபிளவர் எடுத்துட்டு போய் நம்ம போரா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவான். அப்புறம் போராவும் அந்த பூவை வாங்கி எனக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு ஷின்னும் போராவுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவானா. இது எல்லாத்தையும் ஷெஃபோட தம்பியும் தான் பாத்துட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவான். அப்புறம் எப்படியோ பல போராட்டத்துக்கு அப்புறமா நல்லபடியா நம்ம கங்குக்கும் சன்யாங்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிரும். அப்புறம் கங்கு சன்யாவோட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு போல. அப்படி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டும் பொழுது நம்ம சன்யாங் தான் வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேலை வேலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்பதான் சன்யாங் கவனிக்கும் பொழுது அவங்களுடைய வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். அதாவது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல. அவங்களும் ஷூட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு, கங் இது ஒண்ணு நீங்க வாயில வைக்கிறதுக்காக நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை வாயில இருந்து புடுங்கிட்டு, ஆமாங்க கங் இவனுக்கு நீங்க எப்படியே ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கங்க பார்த்து திட்டிட்டு இருப்பாங்களா. கங்க உடனே சன்யாங்க பார்த்து, சன்யாங்க உனக்கு அவன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும், என்னால நீ பார்க்கவே மாட்டல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே சன்யாங்க சிரிச்சுட்டு, ஆமாங்க கங் வர வர இப்ப நீங்க உங்க குழந்தை மேலே ஜெலஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த குட்டி குழந்தை கூட அவங்க அப்பாவை பார்த்து என்ன பான்ற மாதிரி பாக்குமா, ரொம்ப கியூட்டா இருக்கும் அதை பார்க்க. இவங்களுக்கு குழந்தை எல்லாம் பிறக்காத பாசிபிளே இல்லன்ற மாதிரி டாக்டர் சொல்லிருப்பாங்கல்ல, அது எப்படியோ பாசிபிள் ஆகி குழந்தை பிறந்துச்சு போல. அப்புறம் ஃபைனலா இந்த டிராமா ஒரு எண்டிங்க்கு வந்தாச்சு. ஆனா உண்மையாவே இந்த டிராமா ஒரு பியூரான ஹாப்பி எண்டிங் தான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த டிராமா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்பவே எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் இந்த டிராமாவோட ஸ்பெஷாலிட்டி. சரி ஓகே, இதோட உங்களை ஒரு நியூ டிராமாவோட மீட் பண்றேன். அது ரெடியாக எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, பட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தோட உங்களை நான் நெக்ஸ்ட் நியூ டிராமாவோட மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.